ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், டைம் வந்து இப்போ 7:30 ஆகுது. குட்டீஸ் வந்து ஸ்கூலுக்கு ரெடி ஆகிட்டு இருக்காங்க. இன்றைக்கி வந்து குட்டீஸ்க்கு லஞ்ச் வந்து ரைஸும் ரசம் வச்சுருக்கேன். ஸோ ரசத்துக்கு வந்து பருப்பு கடைஞ்சா சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கும் பிடிக்குமான்னு கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ பொட்டேட்டோவும் ஃப்ரை பண்ணியாச்சு, லஞ்ச் பாக்ஸில் வைக்க வேண்டியதான். ஸோ ரொம்ப ஹெல்த்தியான வரகரிசி பாயாசம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ அகலமான வானல் எடுத்துக்கோங்க. 1 ஸ்பூன் நெய் விட்டுருக்கேன். பாதாம், முந்திரி பருப்பு, திராட்சை வந்து ஆட் பண்ணியிருக்கேன். இது கூடவே ஏலக்காவும் ஆட் பண்ணிக்கோங்க. கொதித்து ஆறின பால் கூட ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து டைம் ஆனதால் பாக்கெட் பால் வந்து அப்படியே ஆட் பண்ணியிருக்கேன். இதில் வந்து நல்லா கொதிக்க விட்டுடலாம். ஸோ பால் வந்து நல்லா கொதித்த பிறகு நாட்டு சர்க்கரை 3 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ ஆல்ரெடி வந்து நான் வரகரிசி வந்து பாயில் பண்ணிட்டேன். 1 டம்ளர் வரகரிசிக்கு வந்து 2 டம்ளர் தண்ணி போட்டு பாயில் பண்ணிவிடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வரகரிசியில் ஃபைபர் அதிகமாக இருக்கிறதுனால வெயிட் லாஸ் பண்ணுறப்ப கண்டிப்பாக நம்ம இது மாதிரி எடுத்துக்கலாம். வெஜிடபிள்ஸ் போட்டு கஞ்சி மாதிரி வச்சு குடிக்கலாம், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ வரகரிசிலேயே குதிரைவாலி அரிசி, தெனை அரிசி எல்லாமே சேர்த்துட்டு நம்ம அடை மாதிரி செஞ்சால் சூப்பராக இருக்கும். பணியாரம் கூட செய்யலாம். சுகர் இருக்கிறவங்க வந்து பயப்படாமல் சாப்பிட்லாம். ஃபைபர் இருக்கிறதுனால சுகர், கொலஸ்ட்ரால் வந்து கண்ட்ரோலில் வச்சுருக்கும். ஸ்வீட்டாக இருக்கிறப்ப குட்டீஸும் விரும்பி சாப்பிடுவாங்க. கண்டிப்பாக நீங்களும் செஞ்சு பாருங்கள். இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.